ஒன் பாட் ரைஸ்னு சொன்னாலே சமைக்கிறவங்க சாப்பிட்றவங்க 2 பேருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் தான். அது ஹெல்த்தி வெர்ஷனாக இருந்தால் டபுள் டமாக்கா தான். இன்றைக்கி வாழ்க்கையின் சுவைகள் சேனலில் குதிரவாளி பிசிபலாபாத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் குதிரவாளி அரிசி, 1 கப் துவரம் பருப்பு, தக்காளி, கொஞ்சம் புளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வரமிளகா, பச்சை மிளகா, பெருங்காயம் 2 கட்டி, உங்கள் சாய்ஸ் ஆஃப் காய்கறி. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்காக கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணி கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்ல கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா அண்ட் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் உள்ளே போட்டுடலாம். நான் பட்டாணி, கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டில் நம்ம கழுவி வச்சுருக்க குதிரவாளியும் துவரம் பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ், பெருங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் உள்ளே போட்டு கரிஞ்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாஸ்லாம் ஒன்று சேர வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியும் உள்ளே ஊற்றிக்கலாம். 1 கப் குதிரவாளி அரிசி, 1 கப் துவரம் பருப்புக்கு 6 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா யம்மியான குதிரவாளி பிசிபலாபாத் ரெடி ஆயிரும். இதே மாதிரி டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்க வாழ்க்கையின் சுவைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.